ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்க கலைஞர் சென்டினரி பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க, இங்கே போகணும், அகிக்கு போய் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு போகலான்ட்டு திடீர்னு முடிவெடுத்து நாங்கள் போனோம். 4 o'clock கிளம்புனோம் இங்கே வீட்டில் சூரப்பேட்டிலேருந்து. அங்கே போகிறதுக்கு 4:30 ஆயிடுச்சு. போனது கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தாலும் ஆனால் அந்த கார் பார்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பூங்காவுக்கு ஆப்போசிட்டில் தான் கார் பார்க்கிங் இருக்குது. இங்கேருந்து யூட்டன் போட்டு இங்கே போகிறதுக்கு கார் அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. ஈவினிங் நாங்கள் போன டைம் வந்து 4:30னால அப்போவே கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் லீவ் டைம் வேறு. ஒரு வழியாக கார் பார்க் பண்ணி 5 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் அந்த பூங்காக்குள்ளே என்ட்ரு ஆகிற டைம் வந்து 5. சரி, நாங்கள் போய் என்ட்ரி டிக்கெட் வாங்கலாம் அப்படின்னு யாரோ ஒரு டேபிள் போட்டு தான் வாங்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சி போய் பார்த்தா அப்படி கிடையாது. ஸ்கேன் வச்சுருந்தாங்க. அந்த போர்ட்லேயே ஸ்கேனரு அது எவ்வளோ யாராருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு என்ட்ரி அமௌண்ட்டுன்னு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளே அதில் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். அந்த எப்படி வந்து ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றதுக்கு கைட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஆள் போட்டிருந்தாங்க. சரி, நாங்கள் அவ்வளோதான் உள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சா இங்கே ஒரு ஆள் இருந்தாங்க. நம்ம ஸ்கேன் பண்ணதை இங்கேயும் காமிக்கணும். என்ட்ரி கேட்டுக்கிட்டே 2 ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஒரு வழியாக பார்க்குள்ளே வந்துட்டோம். வந்து பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லாமே. நாங்கள் வந்த டைம் வந்து ஈவினிங் டைம், அதனால அவ்வளோவா க்ரௌடு கிடையாது. இப்போ எந்த சைடு போகிறது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஒன்று மேலே போகிறது ஒன்று வச்சுருந்தாங்க. அது பேர் எனக்கு தெரியலை. அது எப்படின்னா அது மேலே பறக்கிறது. அது வந்து ஓவராலாக அந்த பூங்காவே சுற்றி வருமா. எனக்கு அது பயமாக இருந்துச்சு. ஆனால் பயமாக இருந்தது போக இப்போ போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஈவினிங் டைம் அப்படின்னு, டைம் போயிடுச்சு அப்படின்ட்டு. சரி, நம்ம போனது ஈவினிங் டைம். இங்கே உட்காந்து ஃபோட்டோ அப்படி இப்படின்னு எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் எல்லாத்துட்டையும். இந்த பனிப்புகை நடப்பாதை இருந்துச்சு. அங்கே வந்து பனிப்புகை எதுவும் போடலை. சரி வாங்க, இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குது, அங்கே ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு உள்ளே நாங்கள் போனோம். எல்லாமே என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸாக நம்ம இங்கே இது வரைக்கும் நம்ம பார்க்க முடியாத ஃப்ளவர்ஸ்லாம் இங்கே பார்க்கலாம். எல்லா கலெக்ஷனும் இங்கே இருந்துச்சு. எல்லாமே நேம் போட்டுருந்துச்சு. இதில் காமெடி என்னென்னா, நான் எல்லாமே ஜூம் பண்ணி எடுத்தேன். கடைசியில் பார்த்தா வீடியோ ஆன் பண்ணவே கிடையாது. எனக்கு ரொம்ப சிரிப்பாயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு திருப்பி எடுக்கலான்னு பார்த்தா இங்கே கூப்பிட்டாங்க, பனி புகை போட்டாங்க, வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி டக்குன்னு அந்த வீடியோவை எடுத்தேன். நம்ம தமிழ் புக்கில் பார்த்த அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே இங்கே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு எல்லாமே. இது ஓவராலாக இந்த ஃப்ளவர்ஸ் கலெக்ஷன் இந்த வீடியோவில் காமிச்சாச்சு. சரி, நான் போய் வேகமாக பனிப்புகை பார்க்க நான் போயிட்டேன். இங்கே போய் பார்த்தோம்னா அங்கே எப்படின்னா வாட்டரும் லைட்டாக அந்த தண்ணியாகவும் இருந்துச்சு. உள்ளே போக கொஞ்சம் யோசித்தேன். ஏன்னா அகி குட்டிக்கு வந்து உள்ளே ஒத்துக்காது. சரி, அதனால் ஃபோட்டோவுக்கு மட்டும் இங்குள்ளே இருந்து என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க. நான் உள்ளே போய் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாமேன்னு உள்ளே போனேன். ரியல் அந்த பனி மாதிரியே செட்டப் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். அதுவும் அந்த 2 சைடு அந்த கார்னர்ஸில் வந்து வாட்டர் ரொம்ப இதாக இருந்துச்சு. சென்டரில் நடந்தால் அவ்வளோவா வாட்டர் நம்ம மேலே இதாகலை. இந்த இது நம்ம வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு அமௌண்ட்லாம் இல்லை, ஃப்ரீ தான். எனக்கு இந்த பனிப்பூ போகிறது, அங்கே அந்த ஃப்ளவர்ஸ்கிட்ட போய் உள்ளே போய் பார்க்கும்போது அப்போல்லாம் எனக்கு தெரியாது. இங்கே வந்து எல்லாத்துக்குமே தனித்தனி அமௌண்ட் கட்டணும் அப்படின்ட்டு நாங்கள் கேஷுவலாக எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி நாங்கள் பார்த்துட்ருந்தோம். இங்கே போய் பார்த்தா எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்ன ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்கன்னு வந்து பார்த்தா ப்ளேஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ஹார்ட் ஷேப்பில். சரி, நாங்களும் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இங்கே பக்கத்தில் அந்த கண்ணாடி மாளிகை இருந்துச்சு. சரி, அங்கே என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு எல்லாருமே நாங்கள் ஆர்வமாக போயிட்டுருந்தோம். அங்கே போய் பார்த்தா ஒரு போர்டு இருந்துச்சு, இங்கே அமௌண்ட் பே பண்ணணும் வாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படிலாம் இல்லை, சும்மா வச்சுருக்காங்கன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. இங்கே எதுவும் அமௌண்ட் ஃபீஸ் கிடையாது ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு உள்ளே போனாங்க. சரி, நானும் வீடியோ எடுக்க ஆர்வமாக ஆன் பண்ணிவிட்டு உள்ளே போனால் அங்கே ஒரு ஆள் வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட்டு கேட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்ட்டு இதுக்கு ஃபீஸா, சரிவா அது அப்புறமேல் வந்து பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு போய் பேர்ட்ஸை வந்து போய் பார்த்துட்டு வருவோம், ஏன்னா டைம் இல்லை எங்கள்கிட்ட. நாங்கள் மெயினாக அங்கே பார்க்க வந்ததே இந்த பேர்ட்ஸை பார்க்க தான் நாங்கள் வந்தோம். சரி, அதனால் நாங்கள் இது அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு நாங்கள் அங்கே பார்க்கலான்ட்டு போயிட்டோம். நான் அதான் சொன்னேன், இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணும், அந்த போர்டு இருந்தாலே அமௌண்ட் பே பண்ணணும்னு என் ஹஸ்பண்ட்டை சொல்லி சிரிச்சிட்டு வந்தேன். ஏன்னா அவங்க வந்து நான் சொல்லி அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்களே, அது காமெடியாக ஆயிடுச்சு.
சரி இப்போ பேர்ட்ஸுக்கும் பாருங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு. ஆமாம், இங்கே போர்டு இருக்குதுன்னு நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். அந்த போர்டில் போய் பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து 150, சைல்டுக்கு வந்து 75 போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து 500 போட்டிருந்துச்சு. இது என்ன 500ன்னு எனக்கு புரியலை. சரின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோன்னா இங்கே க்ரௌடாக இருந்துச்சு. என்ன க்ரௌடாக இருக்குது, உள்ளே யாருமே போகாமல் வெளியவே நின்றுட்டுருக்காங்கன்னு கேட்டால் 20 மெம்பர்ஸாக தான் உள்ளே கவுண்ட் பண்ணி அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதனாலனா பேர்ட்ஸ்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக க்ரௌடு இல்லாமல் 20 மெம்பர்ஸாக உள்ளே அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் என்னென்னா அதில் நோட்டீஸ் வேறு போட்டிருந்தாங்க, பேர்ட்ஸ் வந்து கையில் பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு, இல்லைன்னா அபதாரம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, உள்ளே நாங்கள் 20 மெம்பர்ஸாக உள்ளே அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கீழே வந்து ஒரு வாட்ரு மாதிரி ரெட் கலரில் போயிருந்துச்சு. அதில் நம்ம செப்பல் இல்லாமல் தான் உள்ளே போகணும். அந்த வாட்டரில் நம்ம காலை வந்து நினச்சிட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே நாங்கள் நினச்சிட்டு அதே மாதிரி உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நல்லா டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸாக இருந்துச்சு. இதெல்லாம் நான் முன்னாடிலாம் எங்கேயுமே நான் பார்க்கல. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்லா செட்டப் பண்ணியிருந்தாங்க பேர்ட்ஸுக்கு. அதுக்கான கூடுலாம் அழகாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. இதில் எனக்கு என்னென்னா கையில் ஏன்னா நாங்கள் வந்து இந்த கூகுள்லாம் சர்ச் பண்ணும்போது நான் கையிலலாம் வந்து உட்காரும் அந்த மாதிரிலாம் போட்டுருந்துச்சு. சரி, அது எதுனாலன்னு பார்த்தோம்னா நம்ம அந்த 500 பே பண்ணி ஃபீட் பண்ணுறோம்ல, அதுக்காக தான். அது நம்ம கையை அப்படி காமிச்சோம்னா அது வந்து கையில் வந்து உட்காரும். அதுக்கு நம்ம 500 பே பண்ணணும். அந்த பேர்ட்ஸோட அந்த இது இருக்குல்ல, தானியம், அந்த இதை வந்து கையில் எடுத்து சில பேர் வந்து அதை கொடுத்துட்ருந்தாங்க. கையில் வந்து உட்காந்துச்சு. நாங்கள் போன டைம் வந்து ஈவினிங் டைம்னாலே பொதுவாகவே எல்லா பேர்ட்ஸுமே அது வீட்டுக்கு போகிற டைமு. அது அடையிற டைம்னால் அது எல்லாமே போய் அடையிற அந்த மைண்ட் செட்டில் தான் எல்லா பேர்ட்ஸுமே இருந்துச்சு. நான் அதனால் எல்லாருமே அந்த 500 ஃபீடிங்க்கு பே பண்ணிவிட்டு வந்தவங்களுக்கு கையிலையுமே வந்து அது உட்காரல. அதுவுமே அவங்களுக்கு அமௌண்ட் வேஸ்ட்டாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அது வந்து அடையிறதுக்கு தான் அது பார்த்துட்டு இருந்துச்சு. இங்கே எப்படின்னா 3 பேட்சாக பிரிச்சுருந்தாங்க. அந்த பேர்ட்ஸோட இதை வந்து எல்லாமே நல்லா செட்டப் பண்ணியிருந்தாங்க. கீழே வந்து தரையுமே ஈரப்பதமாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ரியலாக இருந்துச்சு. ஆனால் பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அவ்வளோவா நிறையா இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் டிஃப்ரெண்ட் பேர்ஸாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வெளியில் வரோம். சில பேர் வந்து இந்த என்ட்ரி டிக்கெட் 150 பே பண்ணிவிட்டு உள்ளே வர்றதுக்கு எங்கிட்ட வந்து ரிவ்யூ கேட்டுருந்தாங்க. 150க்கு ஒருத்தா இது உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க எங்கிட்ட. அதை வந்து என்ன சொல்கிறதுனா பார்க்கலாம். 150ன்றது போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அமௌண்ட்டு. நாங்கள் எங்கள் ஃபேமிலியிலேருந்து 4 பேர் போயிருந்தோம். 600 பே பண்ணி உள்ளே போய் பார்த்தோம். நாங்கள் அகிக்குட்டி நல்லா என்ஜாய் பண்ணி இதை பார்த்தான். நல்லா இதை வந்து கவனமாக பார்த்துட்டு இருந்தான். நாங்களே நல்லா பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். என்ன இவ்வளோ இதாக பார்த்துட்டு, ஏன்னா அந்த நம்ம கூட அவ்வளோ இதாக பார்க்க மாட்டோம். பார்த்து நல்லா சிரிச்சிட்டு இருந்தான் அகிக்குட்டி. ஓகேவாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு இதை பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓகே தான். பேர்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அவ்வளோதான். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செட்டப் நல்லா பண்ணியிருந்தாங்க. மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா செட்டப்பு மெயின்டைன் பண்ணுறது, இந்த பிளேஸ் எல்லாமே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. சைல்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகும்போது. என் ஹஸ்பண்ட் என்ன நினச்சாங்க, எப்படியாவது ஒரு பேர்ட்ஸாவது என் கையில் வந்து உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க, அங்கே அப்படியே கையை நீட்டி காமிச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து அதுக்குரிய அந்த ஃபீட் பண்ணுறத வந்து நம்ம பே பண்ணி வாங்கினா தான் அது வந்து கீழே வந்து நம்ம கையில் வந்து உட்காரும். அவங்களும் சரி நம்ம சும்மாவாவது ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு ஒரு பேர்ட்ஸ்கிட்ட போய் வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. கையை காமிச்சிட்டு இருந்தேன். அது சின்சியராக, அது பாவம் அது என்னத்தையோ சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கிட்ட எதுவும் வாங்க வரோம்னு என்ன வேகமாக சாப்பிடுச்சா என்னன்னு தெரில. கையை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, டென்ஷன் ஆகி பறந்து போயிடுச்சு. சரி வாங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாங்க போகலான்னு கிளம்பிட்டோம்.
வெளியே போகிறதுக்கும் கீழே வந்து அந்த வாட்ரு இருந்துச்சு, அதை நினச்சிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வெளியே போனதுமே சில 2-3 பேர் வந்து கேட்டாங்க, உள்ளே 150 பே பண்ணி உள்ளே போகிறது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டாங்க. நாங்களும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டோம், ரிவ்யூ கொடுத்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பார்க் ஃபுல்லாக. நைட் டைமில் இந்த பார்க் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு நாங்கள் பார்த்துட்ருந்தோம். சுற்றி பார்த்துச்சு கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு வாட்ரு ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்டு போகலாமே. நாங்கள் உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தோம். ஏதோ ஒரு லைட்டு மாதிரி இருந்துச்சு. என்னென்னு போய் பார்த்தா ஒரு போர்டு இருந்துச்சு, சங்க இலக்கிய மலர்கள்னு சொல்லிட்டு ஒரு 100 மலர்கிட்ட எழுதி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு பெஸ்ட்டு பிளேஸ்னால் இதை சொல்லலாம். எல்லாமே அழகாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. அடுத்து என்ன அந்த பார்க்கில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லாமே ஒவ்வொரு பிளான்ட்டுக்கிட்டையும் அந்த நேம் போட்டிருந்தாங்க, அது என்னாச்சு பிளான்ட்டு அப்படின்ட்டு. நாங்கள் அப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்து சில்ட்ரன்ஸ் ஏரியா வந்துச்சு. இதில் எல்லா கேமுக்குமே என்னென்னா அந்த ஸ்கேன் போர்டு வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓகே இது எல்லாமே அமௌண்ட் பே பண்ணணும் போல். நாங்கள் வந்து 6 மந்த் பேபி வச்சுருக்கோம், அதுக்கு எதுவுமே தேவைப்படாதுன்ட்டு நாங்கள் இந்த ஏரியா சைடு நாங்கள் போகலை. இது எல்லாத்துக்குமே அமௌண்ட் பே பண்ணணும். இங்கே ஏதோ அழகாக லைட் போட்டிருக்கே என்னான்னு பார்க்கலான்னு போயிடணும். போகும் வழியிலே இந்த லெஃப்ட் சைடில் ஏதோ க்ரௌடாக இருந்துச்சு, என்னான்னு நாங்கள் போய் பார்த்தோம். எல்லாமே நம்ம போகும்போது அந்த செடியெலாம் அந்த பூச்செடிலாம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி நல்லா அழகாக கலர் லைட் போட்டு வச்சுருந்தாங்க. சைல்டெலாம் இந்த சைடு கூட்டிகிட்டு போனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ஏன்னா எட்டி பார்க்குறோன்னு விழுந்துருவாங்க. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இந்த ஏரியா சைடு போனால். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ட்ரீ சைடு ட்ரீ வச்சு அந்த மேக்கப் லைட் போட்டிருந்தாங்க. அது என்னான்னு போய் பார்த்தா இங்கே ட்ரெயின், அதாவது சில்ட்ரன்ஸ் ட்ரெயின் போகிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதுக்கும் ஸ்கேனர் வச்சுருந்தாங்க. நாங்கள் இங்கே 2 ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கிளம்பலான்னு பார்க்கும்போது இங்கே ஒரு அருவி போகிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு அது என்னான்னு பார்த்தோம்னா அழகாக ரியலாக இருந்துச்சு. இங்கேயும் 2 ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு சரி டைமை பார்த்தோம், டைம் ஆயிடுச்சு வாங்க கிளம்பலான்னு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ரொம்ப ஷார்ட் டைம்லேயே இந்த பார்க்கில் இருக்க எல்லாத்தையுமே நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம். வெளியில் வந்து பார்க்கும்போது நைட் டைமில் இந்த பார்க் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்க்கிங்கில் போய் அங்கே ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு கார் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. ஒரு வழியாக நாங்கள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். எப்படியும் வீட்டுக்கு போக எப்படியும் ஒரு நைட் டைம்னாவே சென்னையில் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும். இந்த டிராஃபிக்கில் எப்படியும் போக 9 o'clock ஆகும் அப்படின்னு நினச்சோம். போக லேட் ஆயிரும் அப்படின்றனால அந்த போகிற வழியிலே இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.